ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்க்க எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதேம் சீரியல் ஆக மொத்தத்தில் சரோஜா உள்ளே வந்தது இந்த பிஸ்னஸ் டீல் இங்கே கேன்சல் பண்ணுறதுக்காகத்தான் உள்ளே வந்திருப்பாங்களோ அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது கைஸ். அதாவது பாரதியை வேலை செய்கிறதுக்கு சாப்பாட்டில் பள்ளியை போட்டது, அதுக்கப்புறம் சாப்பாடு கீழே கொட்டினது, அப்புறம் ஜூஸ் குடிக்க போகையில் தமிழ் பாப்பா வடிச்சது எல்லாமே ஒரு ஆக்டிங் மாதிரியே எனக்கு என்னமோ தோணுது. அதாவது பாரதிக்கு ஃபேவராக இருந்த மாதிரியே எனக்கு தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் இது என்ன அப்படிங்கிறது தெரில. ஆனால் பிஸ்னஸ் டீலிங் கேன்சல் ஆன உடனே சரோஜா சிரிச்சாங்க பார்த்தீங்களா? மித்ராவே கெஞ்சிக்கிட்டு இருப்பா இல்லையா? அப்போ ஆதி எல்லாருமே சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதான் அந்த டீல் பேசினவன் அந்த ஆஃபீஸர் பாரதி கையை பிடிச்சிட்டு இருப்பாள். இவ தானே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாள். ஆதி ஒரே அறை, சரியா சரியான பொம்பளை பொறுக்கி அப்படின்லாம் பேசிட்டு அவனை ஒரே அடி அடித்து அந்த டீலையே கேன்சல் பண்ணி விட்ருவான், மன்னிப்பே கேட்காம. அப்போ பார்த்தீங்கன்னா பாரதி ஆதி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணால் அமைதியாக போங்க, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அடித்தே விட்டான். கரெக்டு தான், அந்த இடத்துல அடிக்கிறது தப்பே இல்லை. நான் பாரதி அடிப்பான்னு தான் எதிர்பார்த்தேன். அவள் தான் எதுவுமே செய்ய மாட்டாள்ல. நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் நாடகம் அமைஞ்சிட்டா தான் மழை வந்துடாது. அதனால் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஹீரோயினுக்காக ஹீரோ தான் போய் அடிக்கணும். அதான் டைரக்டரோட கான்செப்டாக இருக்குது. அதனால் நம்ம இந்த கூமுட்டைக்காக ஆதி போய் அவனை அடிக்கிறாப்புல. சரி, புருஷனுக்காக பொண்டாட்டிக்காக அவளை பொறுத்தளவு அவன் புருஷன், புரியுதுங்களா? ஆனால் இவனை ஆதியை பொறுத்தளவு அவள் ஒரு அடுத்தவளோட பொண்டாட்டி தான், புரியுங்களா? ஒரு வெல்விஷர், அந்த வீட்டில் தங்கியிருக்கிற வெல்விஷர். அதனால் அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்றக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் இவன் அடிச்சிட்டான். ஓகே, அடித்ததெல்லாம் இருக்கட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சரோஜா பாரதிக்கு ஃபேவராக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் கோயிலுக்கு கிளம்புங்க, இந்த ஆதித்யாவுக்கு தான் பிறந்தனால, அப்போ நீங்கள் கிளம்புங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீ மன்னிச்சுக்கோங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மித்ராக்கிட்டேயும் போய் பேசுகிறாப்புல. மித்ரா கடுகடுன்னு கடுகு பொறிஞ்சு தள்ளுற மாதிரி தள்ளுறா. உடனே நம்ம மச்சான் வந்துட்டார், சுதாகர் மச்சான். மச்சான்னு ஏற்கனவே வீரா சீரியலில் விஜி மச்சான்னு சொல்லி ஆவியை வாங்கிட்டு இருக்கிறான். இதில் இதயம் சீரியலில் சரோஜாக்கா வேற. ஸோ அவன் என்ன சொல்கிறான், பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிட்றான். இந்த மாதிரி தன்மையாக பேசினா தானே ஆகும், உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அதுக்கப்புறம் முகத்துக்காக தான் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அப்புறம் அதுக்கு ஆனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது கேஸ். அந்த இவன் அடிப்பான் இல்லையா ஆதி, அடித்தோடே அங்கே ஒரு கலவரம் நடக்கும் பார்த்துக்கிங்களா? அப்போ சரோஜா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு மித்ராவுக்கு தான் இவங்க ஆப்பு வைக்க வந்திருப்பாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் சரோஜாவோட சாப்டர் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆசை வாங்கிட்டு போயாச்சு. இனி எந்த சீனுக்கு வருவாங்கன்னு தெரியல. நீ இடையில இது மறுபடியும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க ஆதித்யாவோட பர்த்டே செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அதாவது ஆதிக்கு தெரியாமல் பண்ணுறாங்களாமா. அதனால் நம்ம கூமுட்டை இதுலெல்லாம் விவரமாக இருப்பாங்க. பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க, அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க மாட்டாங்க, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்க சொல்கிறத எல்லாருமே கேட்டாகணும். ஸோ லட்சுமியோட ஃபோனையும் பாட்டியோட ஃபோனையும் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா இவங்க கோயிலுக்கு போகிற மாதிரி கோயிலுக்கு போகிறது தானே கேஸ். இது யாருக்கு தெரிஞ்சால் என்ன? அதை போய் அவங்க 2 பேரும் ஃபோனையும் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி எதுக்கு இந்த வேலைத்தனம்லாம் இந்த ஒரு கூமுட்டை பண்ணுதுன்னே தெரியல வர சரிங்களா? இப்படிலாம் எல்லாம் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்களாமா. கடைசியில் கோயிலில் நம்ம ஆதி நிற்பாராமா, ஆதியோட அந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்களாமா. இதுதான் நடக்கும். நீங்கள் வேணாலும் பாருங்கள், நாளைக்கு எபிசோடில் இதுதான் நடக்கும். இன்றைக்கி வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கோயிலில் கண்டிப்பாக ஆதி இருப்பான் பாருங்கள். கண்டிப்பாக ஆதி இருப்பான். ஆதியோடு தான் இவங்க அந்த குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. கோயிலில் வச்சு இவன் அந்த கயிறை கட்டுவான். அதான் உண்மை. ஏன்னா இப்படி தான் கதை வரும். எல்லாத்தையும் இவங்க பட்ட அவமானத்துக்கெலாம் இவன் மன்னிப்பு கேட்குறாளாமா.
நீங்கள் எனக்காக தானே செஞ்சீங்க, உங்களுக்கு அங்கே பட்ட அவமானத்தில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி லட்சுமிக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. என்னது பொறுத்தார் பூமி ஆழ்வார் தான், இல்லைன்னா நாங்கள் சொல்லலைப்பா, சரியா? ஆனால் இந்த அம்மா பொறுமைக்கு வந்து ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டுருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பொறுமையாகவே எல்லா சீனையும் நடிக்கிறாங்க மிஸ்ஸஸ் பாரதி. ஓகே டன். வேறு என்ன? அவ்வளோதாங்க எஸ். எல்லாம் கோயிலில் வந்து நிற்கிறாங்க ரெடி ஆகிட்டு. கோயிலில் வந்து அன்னதானம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்குறாங்க. எல்லா கோயிலில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோயிலில் ஆதி இருப்பான்னு இருக்கும். அப்படி தான் கதை கொண்டு வருவாங்க. இன்னும் எப்படி கொண்டு வருவாங்க? அப்புறம் உடனே இவன் வந்து அப்படியே பார்த்து ஷாக் ஆயிடுவான். இப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தானே. அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான். இதை பற்றி இன்னும் என்ன ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கார்த்திகை தீபம் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது. அப்புறம் வேறு என்ன? கெட்டி மேளத்தில் வந்து ஒரு ட்விஸ்டாகவே இருக்குது, சிவராமன் வந்து உயிரோடு இருப்பாரோ அப்படின்னு. இன்னும் நாடகம் தானே, எந்த வேணாலும் கொண்டு வரலாம் இல்லையா? அதனால் உயிரோடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாட்டிருக்கு. ஏன்னா அந்த அம்மா வந்து பூவும் பொட்டோடே இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மூத்த பையன் ரகு வேற வந்து என் அம்மா இப்படிலாம் இருந்துட்டா அப்பா உயிரோடு வந்துடுவாரா, மறுபடியும் வந்துடுவாரான்லாம் கேள்வி கேட்குறான். ஒரு வேளைக்கு இது மறுபடியும் வருவாரா என்னமோ. நம்மளுக்கு தான் செத்த மாதிரி காமிச்சிட்டாங்க, இனி மறுபடியும் வருவாரா என்னமோ. நாடகம் தானே கேஸ், எங்கிட்ட வேணாலும் ட்ராக்கை மாற்றி எடுக்கலாம் இல்லையா? அப்புறம் வீரா சீரியல் நான் பார்க்குறதே இல்லைப்பா. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா கண்மணி வந்து இவ்வளோ தூரம் நல்லா ஒரு பாண்டிங்காக நல்லா இருந்தது அந்த ஃபேமிலியோட. இப்போ வந்து அந்த உண்மை தெரிஞ்சங்காட்டி அதை விட்டுட்டு போகிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாதனால நான் வீரா சீரியலே பார்க்குறதே விட்டுட்டேன். சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன? சந்தியா ராகம் கொஞ்சம் போர் அடிக்குதுப்பா. எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்க மாயா, எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு மாயா, இப்படியே போயிட்டுருக்குது கதை. உண்மையே சொல்லுங்கப்பா, கதிரை மாப்பிள்ளையே ஏற்றுக்க வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி கதையை கொண்டு போங்க. இல்லைன்னா சாரு வச்சின்னு கல்யாணம் பண்ணி வைங்க. என்கிட்ட கதையை உடைங்கடா, உடைச்சாதான் கதை நல்லா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன வேணா? அப்போ தானே சாருவை பற்றின உண்மை வந்து பத்மாவுக்கு தெரிய வரும். இவ்வளோ மோசமானவளையா நம்ம பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணணும் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமகள் நம்ம இழந்துட்டோமே மாயாவை அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி நாடகம் எடுத்தால் கதை சூப்பராக இருக்கும். அப்புறம் வேற என்ன? அயலி ஏதோ ஒரு சூப்பராக தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு தெரியாமல் மிஸ்டர் வர்மாவை கண்டுபிடிக்கிறதா என்ன ஒன்றும் புரியல. அப்புறம் அது ஒரு ட்ராக் கைஸ். அந்த நாடகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கதையே. அப்புறம் வேறு என்ன? சின்னஞ்சிருக்கிலேயே நான் பார்க்குறதே இல்லை. தேவையில்லாத சண்டை. அவனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டான். இவன் எதுக்கு போய் சண்டையை போட்டுட்டு பணக்காரவங்களே இப்படி காசு இருந்தால் என்ன வேணாலும் இது பண்ணலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு வேறு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லட்சுமி அம்மா வேறு ஒன்று வருதாம்மா. ஆளாளுக்கு நாடகத்தில் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்குங்கடா ஹெல்ப்புக்கு. அப்புறம் வேறு என்ன சீரியல்? அண்ணா சீரியல். அது ஒரு அப்படியே பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மத்தியானம் நடக்க போகிற சீரியல் வாரிசு செம்மையாக இருக்குது அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த நாடகத்தையும் நம்ம சூப்பர்னே சொல்லிடக்கூடாது. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தை ஆப்பு வச்சு விட்ருவாங்க. அதனால் வாரிசு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. தமிழ் மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பாருங்க, செமையாக இருந்தது அந்த சீனு. அதுக்கப்புறம் வேற என்ன? மனசெல்லாம் அதுவும் சூப்பராக தான் போயிட்டுருக்கு. மௌனம் பேசியதே அதுவும் ஒரு நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ மத்தியானம் போடுற சீரியல் எல்லாமே பரவலாமல் போயிட்டுருக்கு. நைட்டு போடுற சீரியலில் வந்து ரொம்ப அருவியாக இருக்கிறது வந்து மாறி. அதுக்கப்புறம் ஆனால் மாறி நிறைய பேர் பார்க்குறாங்க. எனக்கு அதுதான் புரியல. கதையை ஒரு ஜவ்வாட்டை இழுத்துகிட்டே போயிட்டுருக்குறாங்க. எப்படி இதெல்லாம் பொறுமையாக நம்மளோட மக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டிருக்கு, பார்க்குறாங்க, அவ்வளோதான். வேறு என்ன? நினைத்தாலே நிற்கும்லாம் டோட்டலி நம்மளாம் பார்க்குறதே விட்டுட்டேன் நான்.
அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய லைக்ஸ் பண்ணுங்கப்பா, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரியா. லைக்ஸும் கமெண்ட்ஸும் குறைஞ்சிச்சு அப்படின்னா நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓப்பனாக நான் சொல்லிடுறேன் கைஸ், ஓகேவா. ஓகே பாய், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாமா.